Welcome to MCX Trend Analysis. இந்த வீடியோ பிரசன்டேஷன்ல crude oil மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் நியூஸ் காரணமாக இன்னைக்கு மார்க்கெட் ஓபனிங்கே ஒரு கேப் அப் கொடுத்துட்டு கரண்ட் மார்க்கெட் 59.26 இந்த ரேஞ்சில கரண்ட் மார்க்கெட் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னா கேப் அப் கொடுத்த மார்க்கெட்டை ரீஃபில் பண்றதுக்காக மார்க்கெட் கீழே இறங்கி வர பார்க்கும். அப்படி வரும்போது 57.33 இந்த லெவல்ல ஒரு டெஸ்டிங் ப்ராசஸிங் முடிச்சிட்டு அந்த லெவலையும் பிரேக் டவுன் பண்ணா 54.47 வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பியரிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் 60.86 இந்த லெவலை பிரேக் அப் பண்ணிட்டு டெய்லி கேண்டில் ஸ்டிக்ல க்ளோசிங் ஆனால் இந்த லெவலுக்கு மேல க்ளோசிங் ஆனால் மட்டுமே நெகட்டிவ் ஸ்னாரியோ ஸ்டாப் பண்ணிட்டு பாசிட்டிவ் ஸ்னாரியோவுக்கு மாறிக்கலாம். இன்னையோட எக்ஸ்பெக்டேஷன் ட்ரேடிங் ரேஞ்ச் எதுக்குள்ள இருக்குன்னா 57.33 இந்த லெவல்ல இருந்து 60.86 இந்த லெவலுக்குள்ள தான் இன்னையோட எக்ஸ்பெக்டேஷன் ட்ரேடிங் ரேஞ்ச் இருக்கும். ஓகே, இப்போ சொன்ன வேல்யூ எல்லாமே யூஎஸ் சார்ட் அனலைஸ் பண்ணி டாலர்ல சொல்லியிருக்கேன். இது இந்தியன் வேல்யூல எப்படி இருக்குன்னா கரண்ட் மார்க்கெட் ட்ரேடிங் லெவல் 4239 இந்த ரேஞ்சில் கரண்ட் மார்க்கெட் ட்ரேடிங் ஆயிருக்கு. இந்த கேப் அப்பை ரீஃபில் பண்றதுக்காக மார்க்கெட் கீழே இறங்கி வர பார்க்கும். அப்படி வரும்போது டெஸ்டிங் லெவலான 4098 இந்த லெவலில் டெஸ்டிங் ப்ராசஸிங் முடிச்சுட்டு அதையும் பிரேக் டவுன் பண்ணால் 3888 வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பியரிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் 4350 பிரேக்அப் பண்ணா டெய்லி கேண்டில் ஸ்டிக்ல அந்த லெவலுக்கு மேல க்ளோசிங் ஆனால் மட்டுமே நெகட்டிவ் ஸ்னாரியோ ஸ்டாப் பண்ணிட்டு பாசிட்டிவ் ஸ்னாரியோவுக்கு மாறிக்கலாம். இன்னையோட எக்ஸ்பெக்டேஷன் ட்ரேடிங் ரேஞ்ச் எதுக்குள்ள இருக்குன்னா 4098 இந்த லெவல்ல இருந்து 4350 இந்த லெவலுக்குள்ள தான் இன்னையோட எக்ஸ்பெக்டேஷன் ட்ரேடிங் ரேஞ்ச் இருக்கும். ஓகே, இன்னைக்கு அனலைஸ் பண்ணபடி மார்க்கெட் மூவ் ஆதான்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.